ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஜியோலேருந்து 150 ருபீஸ்க்கு வந்து கொஞ்சம் குர்த்திஸ் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்ட் 2 வீடியோவில் வந்து எல்லா குர்த்திஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒயிட் கலர் குர்த்தி வந்து பார்க்கலாம். இது மாடலுக்காக பிங்க் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்கில் வந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் இதே டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்டர் அப்படியே நமக்கு ஹேண்டில் வந்து எண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ஒயிட் இல்லை, உள்ளாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் ஒரு சின்ன சின்னதாக ஒரு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு இது டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரியாது. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த குர்த்தி வந்து அந்த அளவு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னர் வேரும் வந்து நம்ம ஒயிட் கலர் வேர் பண்ணால் தான் இது கொஞ்சமாச்சும் டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இது வந்து ரொம்ப பிடிச்சி வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதனால் இதை ரிட்டன் எதுவும் போட போகிறதில்ல. ஸோ இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயான் மெட்டீரியல் தான். சைஸ் வந்து எஸ் சைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இந்த குர்த்தியோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39 வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் வந்து மிக்ஸ் பண்ண ஒரு குர்த்தி தான். இந்த குர்த்தி வந்து அந்த மாடர்ன் வந்து வேர் பண்ணியிருக்கும்போது ரொம்பவே டல்லாக இருந்துச்சு. ஸோ வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே இது வந்து பிடிச்சிருந்து. போன பார்ட் 1 வீடியோலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எல்லா குர்த்திஸோட லிங்கும் கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா குர்த்தியோட லிங்குமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்போ வந்து செக் பண்ணும்போது எல்லா குர்த்தியுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் காமிக்கும். ஸோ வந்து எந்த டைமில் வந்து எல்லா குர்த்திஸும் அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த குர்த்தியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயான் மெட்டீரியல் தான். சைஸ் வந்து எஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லென்த்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39 தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து எஸ் சைஸ்க்கு எல்லாமே லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் லென்த்து தான் வந்து இருக்குது. ஸோ காட்டன் குர்த்திஸ்க்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஸோ இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பிளாக் கலர் குர்த்தி தான். நெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிங்க் கலரில் ஹேண்ட்லேயுமே உங்களுக்கு அதே பைப்பிங் கொடுத்து த்ரெட் வச்சு ஒரு மாதிரி ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பிங்க் கலரில். ஸோ இது வந்து பிங்க் கலர் லெகினோட வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் மெட்டீரியல் தான். இதோட சைஸ் வந்து எஸ் சைஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37 இருக்குது. ஸோ உங்களுக்கு லென்த்தெல்லாம் ஒரு இஷ்யூவாகவே வராது. கண்டிப்பாக நான் இது வரைக்கும் நிறைய குர்த்திஸ் வந்து பை பண்ணியிருக்கேன். லென்த் இஷ்யூ இது வரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை. ஸோ நம்ம கரெக்டான சைஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது லென்த் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ காட்டன் குர்த்திஸ் அப்படின்னா ஒரு 3 இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். மற்றபடி ரயான் குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு அதை விட கொஞ்சம் ஒரு 3-4 இன்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ இந்த குர்த்திஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஹேண்டில் வந்து இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு கலரில் நிறைய பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்டில் வந்து நமக்கு ஷார்ட்டாகவும் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்காகவும் வரும். இதோட மெட்டீரியலுமே நமக்கு ரயான் மெட்டீரியல் தான். ஃப்ரண்டில் வந்து 37 வருது லென்த்து, பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 வருது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பேக்கில் வந்து லாங்காக வரனால. இதில் வந்து நம்ம 2 பட்டன் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் குர்த்திஸ் வந்து நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, உங்களோட சைஸ் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது எஸ் சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது, எல் சைஸ் தான் அவைலபிள் இருக்குது அப்படின்னா அந்த எல் சைஸை வந்து உங்கள் பேக்கில் ஆட் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த குர்த்திஸ் வந்து டெலிவரி ஆன அப்புறமா நமக்கு வந்து 30 டேஸ் வந்து ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த 30 டேஸ்க்குள்ளாடி கண்டிப்பாக நம்மளோட சைஸ் வந்து நிறைய நாள் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு உங்களோட சைஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக அஜியோ பற்றின வீடியோஸ் எல்லாமே நான் கண்டினியூவாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.